மழை காலம் வந்தாலே ஏதாவது ஒன்று செய்ய தான் செய்யுது. 2 நாள் தான் மழை பெஞ்சிருக்கு. அதுக்குள்ளே உடம்புக்கு சரியில்லாமல் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சோர்வாகவே உட்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இப்படி இருக்க மாட்டாளே, எப்போவுமே நான் எந்திரிச்சோடனே கிச்சனில் போய் ஸ்பீடாக வேலை நடந்துகிட்டே இருக்கும். சோர்வாக இருக்கிறத பார்த்தோன்னே உடம்பு முடியலன்னா இன்றைக்கி சமையல் எதுவும் செய்யாத அப்படின்னாங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சமையல் வேலை தான் அங்கே நடக்கிறது. அதனால் வேண்டாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து கேண்டீனில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்க ஸ்கூலில் கேண்டீன் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் முடியலனா கூட பசங்க அங்கே வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தோணும். ஆனால் நம்ம மைண்ட் வந்து எங்கே ரெஸ்ட் எடுக்க விடும். பாத்திரம் கிச்சனில் அவ்வளோ இருக்குது, துணி வேறு அவ்வளோ துவைக்கிறதுக்கு இருக்குது, வீடு வேறு குப்பையாக இருக்குது, இப்படி தோணிகிட்டே இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே மனசு இல்லை. சரி போய் கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்திரங்கள் எல்லாமே டிஷ் வாஷரில் அடுக்கிறத அடிக்கிட்டு அதுக்கப்புறம் கைட்டு விளக்குறது, கிச்சனை தொடச்சி எடுக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். டிஷ் வாஷரில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் வந்து நான் வச்சல, அது வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன். அடுப்பை மட்டும் நான் டெய்லி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். இந்த வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். அடுப்பு க்ளீனாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து இன்னும் சமையல் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த அடுப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலே பக்கத்தில் போகிறதுக்கே எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் தூத்துரும் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சமையல் மட்டும் தான் நம்ம செய்யலை, ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. பார்த்தா இன்றைக்கி சமைக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க வேலை நம்மளுக்கு தான் தெரியும். இவ்வளோ நாளும் காற்று காலம் இருந்ததுனால வீடை தூத்தாலும் தூத்த மாதிரியே இருக்காது, குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இனிமே வந்து மழை காலம் வந்துடுச்சு, இனிமே அந்த அளவுக்கு இருக்காது. மழை காலத்தோடு சேர்த்து ஒரு புயல் இடி எல்லாமே வரப்போகுது. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து பசங்களுக்கு லீவ் விடுவாங்கல்ல, அந்த 1 வீக் வந்து 1 இயராக நம்மளுக்கு பசங்க ஆக்கி விட்ருவாங்க. லீவ் விடாத வரைக்கும் பசங்களுக்கு எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். லீவ் விட்டதுக்கப்புறம் எதுக்குப்பா லீவ் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கவலைப்படுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். காயப்போட்ட துணி எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் துவைச்ச துணியெல்லாம் காய போட்டாச்சு. நம்ம சமைக்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலை, ஆனால் எல்லா வேலையும் பார்த்துட்டே தான் இருக்கும். இப்போ டிஷ்வாஷரை பாருங்கள், அந்த கிளாஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இப்போ எந்த பாத்திரத்தையும் எடுக்க முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.